அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதை எவராலும் தடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருத்தங்கல் பாலாஜி நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் மரியாதையான வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தவறு மேல் தவறு செய்யும் திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பும் பணியை தமிழக மக்கள் செய்வார்கள் என கூறினார். இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசுகிறார் சொன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா சில பேர் திமுக ஐடிவியை சேர்ந்தவர்கள் தவறான பதிவுகளை பதிவிடுவார்கள். இது தப்புன்பாங்க, இது தவறு, இது பொய், அப்படி இப்படி போட்டுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய ஐடிவியை சேர்ந்தவர்கள் 100 பேர் நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, 100 பேர் 2 பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்க, அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாம ஓடிடுவாங்க. பதில் அடிங்க, கரெக்டா அடிங்க. அதுக்காண்டி அவமானமாக, அசிங்கமாக, கேவலமாக திட்ட வேண்டாம். அவங்கள நம்மளை எதிர்ப்பவர்களையும் கூச்சப்படுகின்ற அளவுக்கு மரியாதையான வார்த்தைகளை திட்டுங்க. அவர்கள் திட்டி போட்டால் அதற்கு தகுந்த பதிலை நீங்கள் அடிங்க. அதற்காக ஒரு ஆபாசமான செய்தியவோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய செய்தியும் நீங்கள் போட வேண்டாம். நம்முடைய பொதுச்செயலாளருக்கோ நம்முடைய இயக்கத்துடைய தளபதிகளுக்கோ பேசுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு எதிராக திமுக அடித்து ஏதாவது கருத்துக்களை பதிவிடுகிற நேரத்தில் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய பணியை நீங்கள் அடிச்சு நொறுக்க வேண்டும். அடுத்து அமைய போகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி தான். எடப்பாடியார் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக உறுதியாக வரப்போகிறார். எந்த கொப்பதான் தடுக்க முடியும். அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக கூட்டணி, ஒரு பலமான கூட்டணி. இந்த கூட்டணி தான் வெல்லும் கூட்டணி. கருத்துக்களை சொல்வார்கள். ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்கிறதற்காக தவறுகள் மேல் தவறு செய்கின்ற திமுகவை இன்றைக்கு மக்கள் தட்டி கேட்க மாட்டார்கள். 2026 ஏப்ரல் தேர்தலில் நிச்சயமாக தட்டி கேட்டு கிடக்கின்ற பணியை தமிழ்நாட்டு மக்கள் செய்ய போகிறார்கள். தோல்வி என்ற பரிசை திமுகவுக்கு தரப்போகிறார்கள். வெற்றி என்ற மணிமகுடத்தை எடப்பாடியாருக்கு வழங்க இருக்கிறார்கள். வெற்றி என்ற மணிமகுடத்தை அதிமுகவுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். கோட்டை கொத்தளத்தில் அதிமுக குடியேற்ற போகிறது. எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்தில் மே 5ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார்.